ஷலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்க போகிற அதிகாரம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டோட பிரசன்னம் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டோட பிரசன்னம் இந்த செய்தியில் இருக்க வேண்டுமாய் நாம் கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து உங்களோட பிரசன்னத்தை எங்களோடு இந்நாள் வரைக்கும் எங்களை சுமந்து கொண்டு எங்களுக்கு அருளின எங்கள் தேவாதி தேவனே ஆண்டவரேப்பா, உங்களோட பிரசனத்தை இது வரைக்கும் நேரம் எங்களுக்கு கொடுத்து தகப்பனப்பா இத்தனை வருடங்களை எங்கள் மாநில நடத்த கிருபை செஞ்சதுக்கு நன்றி. இனிமேலும் இந்த 4 ஆண்டு உங்கள் பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த நாள் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களோட மகளை பிரசன்னம் மாத்திரம் ஆளுக்கு செய்யட்டும். தகப்பனே, நீர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் கேட்கிறோம். இருதயத்தை நீர் திறந்தருளுங்க, செவிகளை திறந்தருளுங்க. ஆவியானவர் கிரியை உண்டு பண்ணுவாய் தயவாய் வேண்டி நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, உங்களோட கிருபை உங்கள் மாறாதவங்க பிரசன்னமும் ஆளுக்கும் எங்களை வழி நடத்த தகப்பன நீர் மாத்திரம் எங்களோட கூட இருங்க. நீர் ஆசீர்வாதத்தையும் வழி நடத்த பலப்படுத்த பெரிய காலம் செய்யுங்க. ஏசு முடிஞ்ச நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நேரம் உட்கார்ந்து கொள்ளலாம். இன்று நாம் 33ஆம் அதிகாரத்தை தலைப்பு கொடுக்கலாம். கிருபையின் மேல் கிருபை, மேலும் வெளிப்படும் அவருடைய பிரசன்னம் என்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் 2 பகுதியாக பிரிக்கலாம். 1 - 6 வரைக்கும் இஸ்ரவேலின் மனம் திரும்புதல் என்ற ஒரு தலைப்பில் பார்க்கலாம். 7 - 23 வரைக்கும் மோசேயின் ஜெபமும் தேவனின் மன்னிப்பும் அவருடைய மகிமையும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 அதிகாரம், நேற்று அதிகாரம் ரொம்ப ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு அதிகாரம். ஏனென்றால் ஆண்டவர் இஸ்ரவேலர்களை எத்தனையோ பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில் வழி நடத்தினார். ஆனாலும் நேற்று அவர்கள் அந்த பின்மாற்றத்தில் பாவத்தின் வழிகளை நேற்று போய்விட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க அதிகாரமாக இருக்கிறது. அந்த பாவத்தின் விளைவுகள் ஆண்டவர் எப்படி பாதித்தது, அவர் என்ன முடிவு செய்தார் என்று நாம் இன்றைய அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 1 - 3 வரைக்கும் ஒரு சிறிய பகுதியாக நம்ம வாசிக்கலாம். 1 - 3 வரைக்கும் எதுக்கு என்ன தலைப்புனா, இஸ்ரவேலின் பாவத்தை பற்றிய தேவனின் புரிந்து கொள்ளுதல் இல்லை தேவனின் நிலை என்ற சூழ்நிலை நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் நேற்று தவறு செய்து விட்டார்கள். அது தேவன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுகிறாரு நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 1ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசே தான் ஒரு அவர்களுக்கு மக்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள பரிந்து பேசுகிற நபராக இருக்கிறார். தேவன் மோசே கிட்ட சொல்கிறார், மோசே, இன்று நான் உங்களுக்கு ஆரம்பத்திலும் வாக்கு கொடுத்தேன், உடன்படிக்கை செய்தேன். என்ன? நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தேன், கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று. ஆமேன். நான் ஆணையை நான் மீற மாட்டேன். ஆமேன். உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் பலவிதமான ஜாதி மக்கள், கானானியர், எமோரியர், ஏத்தியர், பெரிசியரும், ஏவினிய எபுசை நான் துரத்தி விடுவேன். ஆமேன். உங்களுக்கு நான் கொடுத்த கட்டளையை நான் மீற மாட்டேன். ஆமேன். நான் வாக்கு மாறாத தேவன். ஆமேன். அதாவது வேதவசனம் சொல்லுது, அவர் மனமாற ஒரு மனிதர் அல்ல. ஆமேன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். ஆமேன். ஆண்டவர் அப்போ இஸ்ரவேலுக்கு ஒன்று சொல்கிறார், மகனே, நீங்கள் எனக்கு விரோதமாக பாவம் செய்தீர்கள். ஆனாலும் நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் மீற மாட்டேன். ஆனாலும் 3ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா. நேற்று 32ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை பார்த்தோம். தேவர்களை பாவத்தை மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின புஸ்தகத்தின் பேரு கிரிக்கப்படும் என்று மோசே நேற்றே சொல்லுகிறான். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம்ம நேற்றே ஒரு இறக்கப்பட்டு தேவன் அவங்களுக்கு செய்வேன் என்ற அந்த பெரிய தீங்கை ஆண்டவர் செய்யாமல் விட்டுட்டார். அப்போ இன்றைக்கி சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் வரமாட்டேன். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிதான சொல். ஆமென். நீங்கள் எனக்கு நீங்கள் மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எல்லாமே ஆசீர்வாதம் செழிப்பு, நான் நல்லா இருக்கணும், நான் செட்டில் ஆகிடணும், எங்களுக்கு தான் ஆசீர்வாதம் என்று தன்னோட சுயத்தை தான் நான் நாடி கொண்டு இருந்தாங்க. ஆண்டு சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை விட எதை விரும்புகிறீங்க? தன்னோட பொருளாதார ஆசீர்வாதம் இதை தான் அதிகமாக விரும்புகிறீங்க. அப்போ நீங்கள் கேட்குறத நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இஸ்ரவேல் உங்களுக்கு வாக்கு பண்ண தேசத்தை நான் கொடுத்துறேன், எல்லாத்தையும் கொடுத்துறேன். ஆனாலும் நான் உங்கள் நடுவே வரமாட்டேன்னு சொல்கிறேன். ஆமேன். இது எவ்வளோ ஒரு பெரிதான செயல். ஆமேன். நம்ம வாழ்க்கையில் கூட அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, அந்த ஆசீர்வாதத்தை தாங்க, அநேக வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கொண்டுக்கலாம். ஆமேன். ஆண்டவர் சொல்கிற, மகனே, ஆசீர்வாதத்தை கேட்குறேன். ஆமேன். நீ கொடுக்குற ஆசீர்வாதத்தை தர, ஆனால் நான் கூட இருக்க மாட்டேன், பரவாயில்லையா? ஆமேன், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமேன், நம்ம வாழ்க்கையில் எதை வேண்டுமே எழுந்துடலாம், ஆனால் இயேசு இல்லாமல் வாழ முடியாது. ஆமேன். நம்ம வாழ்க்கையில் காசு பணம் இல்லாமல் வாழ்ந்துடலாம், நம்ம வாழ்க்கையில் எதை இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் இயேசு இல்லாமல் என்ன நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாது. ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னோன்னே
அதற்கு ஜனங்கள் எப்படி வந்து பதிலளிக்கிறாங்க பார்க்க போகிறோம். 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் இருக்கும். இதில் பார்த்தோன்னா ஜனங்கள் ஓரளவு அந்த மனம் திரும்புகிற சூழ்நிலைக்கு வருகிறார்கள். அவர்கள் அந்த எந்த விதமான கிரியைகளை செய்தார்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். யாத்திரை 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இந்த 4ஆம் வசனம் ஆரம்பத்தில் சொல்லுது, துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டுப்போது. ஆமேன். எது துக்கம்? ஆண்டவர் நம்ம நடுவில் இல்லாததான் துக்கம். ஆமேன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நொடி கூட நம்மளால் என்ன முடியாது, வாழ முடியாது. இந்த ஜனங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டபோது என்ன சொல்கிறாங்க? தங்கள் ஆபரணங்களை ஒருவரும் போட்டு கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருக்கலாம். ஆமேன். நம்ம எதற்கு அந்த அலங்காரம், அந்த நகைகள்லாம் எதுவும் ஒரு திருமண விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம வீட்டில் ஏதாவது செலிப்ரேஷன் தான் நம்ம போட்டுக்கொள்வோம். ஆமேன். அப்போ அதை இவர்கள் ஏன் தவிர்க்கிறாங்கன்னா, ஆமேன், இது தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மளை விட்டு விலகுவது நம்மளுக்கு மிகவும் துக்கமான காரியம். அந்த துக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்த அவர்கள் செய்கிற ஒரு சிறிய செயல் தான். ஏன்னா ஆண்டவரும் அதை சொல்லியிருக்காரு, அப்பா நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நகைகள்லாம் அழிஞ்சு, அலங்காரம்லாம் அழிஞ்சு, அதை ஒரு உணர்வே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை பாட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏனென்றால் நேற்று பாவம் செஞ்சுட்டாங்க. பாவத்திற்கு எப்படி தான் ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணல, ஐயோ நான் சாரி செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சு ஏதாவது ரியாக்ட் பண்ணோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ண, அதை பற்றி ஒரு கரிசனே இல்லாமல் திரும்ப என்னோட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பேசுகிறீங்களே என்று ஆண்டவர் சொல்லி தான் அந்த ஆபரணத்தை கழட்டி போடுங்கன்னு சொன்னதுனால் இதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 6ஆவது வசனத்தை பார்க்குறோம். அவள் தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். ஆமேன். நம்மளுக்கு ஓரளவு கொஞ்சம் இலைப்பாறுதல் வருது. ஏனென்றால் எப்படி அந்த ஆண்டவர் இந்த முன்னாடி சொல்லிட்டாரு, இவர்கள் வணங்கா கழுத்தொழு ஜனங்கள். ஆமாம், எவ்வளோ சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாத ஜனங்களுக்கு அவன்கிட்ட சொல்லியிருந்தார். ஆனாலும் ஆண்டவருடைய இரக்கம் எது இஸ்ரவேல் மக்கள் மேலே ஆண்டவர் இறக்கப்பட்டு ஆண்டவர் ஒரு மனம் திரும்புதலை தேவன் அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார். ஆமேன். அந்த காரியத்தில் ஆமாம் நாங்கள் செய்த தவறு, ஆமேன், உங்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக நாங்கள் செய்வது தவறு, நாங்கள் எங்கள் ஆபரணங்களை அணிந்து கொண்டு இந்த நேரத்தில் நாங்கள் சுகபோகமாக வாழ்வது அது எங்களுக்கு தவறு என்று உணர்ந்து தங்கள் ஆபரணங்களை கழட்டி தங்களுடைய துக்கத்தை அவள் வெளிப்படுத்துகிறார். நான் என்னென்றால் நம்முடைய தமிழ் சமுதாயத்திலே ஏதோ துக்கமான அணிகலன்களை கழட்டி வைத்து, ஏன்னா அது நான் என்னுடைய துக்கத்தை நான் மற்றவங்களை காண்பிக்கிறேன் என்ற ஒரு செயல்தான். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய துக்கத்தை ஆண்டவருக்கு இதை காண்பிக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக நம்ம வாசிக்க போகிறோம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். இதற்கு நம்ம முன்னாடி பார்த்தது போல் இதற்கு மோசைக்கும் மக்களுக்கும் நடுவில் ஒரு இடையில் ஒரு பிரிட்ஜாக மோசை இருக்கிறான். அப்போ மோசை ஆண்டவர் வந்து ரொம்ப ஹர்ட் தானே. இப்போ நம்மளை ஒரு பர்சன் ரொம்ப ஹர்ட் பண்ணிவிட்டு நம்மளாண்டு வந்து திரும்ப சிரிச்சுக்கிட்டே பேசினா எப்படி இருக்கும்? நேற்று தான் என்னை காயப்படுத்தினேன், நேற்று தான் என்னை நீ துங்கப்படுத்திட்டேன், திரும்ப இருந்தால் அது ஒரு ஃபீலே இல்லாமல் நீ பேசுகிறியன்ற ஒரு நம்ம ஃபீல் இருக்கும். ஆனால் அவங்களை மன்னிப்பு கேட்கும்போது நம்மளுக்கு நடுவில் ஒரு இடைத்தருக்கு. அதுபோல் மோசை வந்து இடையில் இருந்து ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இடையில் தேவனும் தன்னுடைய கோபத்தில் ரொம்ப மக்கள் மேலே ஹர்ட்டில் இருக்கார், மக்களை மனம் திரும்புகிறாங்க. இதற்கு நடுவில் தேவன் அவர் மோசையை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். 7லேருந்து 10 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பார்க்குறோம், மோசே தன்னுடைய கூடாரத்தை எடுத்து என்ன பாளையத்துக்கு புறம்பே. ஏன் பாளையத்துக்கு புறம்பே? பாளையத்தில் தேவன் வர சித்தமில்லை. அவர்கள் செய்த பாவத்தினம் தான் செய்த துரோக நிமித்தம் தேவன் வருவதற்கு ஒரு செப்பரேட்டான இடம் தேவைப்படுகிறது. நம்ம தவறு மீண்டும் செஞ்சுட்டு ஒரு வீட்டில் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டா கூட திரும்ப அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தயக்கப்படும். என்ன அந்த வீட்டில் தானே வச்சு நீங்கள் காயப்படுத்தினீங்க, அந்த வீட்டில் என்ன மரியாதையெல்லாம் பேசுனீங்களா, நான் திரும்ப எப்படி? அதுபோல் ஆண்டவர் வந்து தன்னுடைய கோபத்தில் இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் அவனோட பேசுவதற்கு அந்த மக்களை விட கொஞ்சம் புறம்பான இடத்திற்கு போயிட்டு ஒரு கூடாரத்தை இதை வந்து ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரம், இன்னும் என்ன ஆசரிப்பு கூடாரம் அவ்வளோ எளிதாக அமைப்பது இல்லை, ஒரு தற்காலிக கூடாரமாக தேவனோடு பேசுவதற்கு ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரமாக அமைக்கிறார். அந்த கூடாரத்தில் அமைக்கும்போது ஆண்டவர் அந்த கூடாரத்தில் இறங்கி வருகிறார். ஆமேன். ஏனென்றால் ஆண்டவருடைய இருதயமும் எப்படியாவது மக்களை மன்னிக்க வேண்டும், எப்படியாவது மக்களை திரும்ப என்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் மோசையின் மூலமாக விரும்பி தேவன் அந்த 9ஆம் வசனம் பார்க்குறோம். மோசை கூடாரத்துக்குள் பிரவேசிக்கில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது, கர்த்தர் மோசையோடு பேசினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்போ அந்த மோசை செய்த செயலுக்கு ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆம் மகனே, நான் உன்னோடு வந்து பேச வேண்டும், ஆமேன், நான் உன்னோடு வந்து பழக வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை அவன் தற்காலிகமாக அமைத்த கூடாரத்தில் ஆண்டவர் வந்து இறங்குகிறார். அப்போ நாம் கூட பல சூழ்நிலைகளை நாம் பாவம் செய்துவிட்டு அதை நம்ம அறியாமல் போகும்போது அதற்கு ஆண்டவர் மன்னிக்கிறார்கள் தெரியலாமே. அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு செயல் செய்யும்போது ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்தரலும் என்று ஆண்டு சமூகத்தை நம்ம ஜெபிக்கும் போது, தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அங்கே இறக்குகிற தேவன்.
தேவனாக இருக்கிறார். அதுதான் தாவீதை நம்ம பார்க்குறோம். அவன் எத்தனை பாவம் செய்தபோது கூட 51ஆம் சங்கீதத்தில் தன்னை வருத்தி ஆண்டவர் கேட்டுக்கிறான், ஆண்டவரே என்னை பாவத்தை மன்னித்தரல, என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் அவருக்கு அந்த ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி மூலமாக மன்னிப்பை கட்டளையிட்டு தேவன் அவரோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ 10ஆம் வசனம் பார்க்குறோம். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசல்களில் பணிந்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு மக்களுக்கெல்லாம் தெரியுது, தூரத்துலேருந்து பார்க்குறாங்க ஆண்டவரோட பிரசன்னம் அவங்க அந்த மோசே அமைத்த கூடாரத்தில் இறங்கி வருகிறது. தேவனும் அவர்களும் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, பேச போகிறாங்க. என்ன பேச போகிறாங்க, ரொம்ப மக்களுக்கு எதிர்பார்ப்பு. நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் கூட வரமாட்டேன்னு. அப்போ ஆண்டவர் வராமல் எப்படி நம்ம அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாது, ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய எந்த காரியத்தையும் ஜெயமாக செய்ய முடியாதுன்னு சொல்லுறேன். இப்போ ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற போகிறது. அதுதான் நம்ம பார்க்கலாம். 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் மோசே தேவனிடத்தில் ஜெபித்தல் என்ற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனக்கும் மோசே தன்னுடைய இருதயத்தை ஜனங்களுக்காக நான் ஏன்னு சொல்லு, நான் அவரே மட்டும் இல்லை, அவரை ரெப்ரசன்ட் இஸ்ரேல் மக்களுக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே நீங்கள் தான் சொன்னீங்களே, நீங்களை பேர் சொல்லி அழிஞ்சிருக்கேன்னு சொன்னீங்க, உங்கள் கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சிருன்னு சொன்னீங்களே, ஆனால் நீங்களே எங்களை விட்டு போனால் எங்களை நாங்கள் என்னப்பா செய்வோம், நீ தயவு செய்து எங்களை என்ன பண்ணுங்க நீங்கள் நினைத்தருளும் என்று மோசே தேவனிடம் மோசையுடன் ஜெபிக்கிறான். இதில் 11ஆம் வசனத்தை பார்க்கும் ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல தேவன் மோசையிட முகமுகமாய் அல்ல நேருக்கு நேர் பேசினார் என்று குறிப்பிடப்படுது. இது எபிரேய பாஷையில் சொல்லும்போது நேருக்கு நேர் என்ற அர்த்தம் அதாவது மிக நெருக்கமாக பேசுதல். ஒருவரோடு நம்ம பேசுவோம், மிக புரிந்து கொண்டு பேசுதல், நெருக்கமாக பேசுதல் ஒரு உணர்வு தான் கொடுக்கிறது. ஆனால் நேருக்கு நேர் என்று தேவனுடைய முகத்தையோ தேவனுடைய சாயலோ அவர் பார்க்கவில்லை. ஏனென்றால் 1 யோவானில் சொல்லுகிறது, தேவனை எவனும் கண்டதில்லை, இந்த உலகத்தில் யாரும் தேவனை முகமுகமாக கண்டதில்லை என்கிறது. இந்த முகமுகமாக என்ற ஒரு வார்த்தை தேவனுடன் நெருங்கி பேசுவது, நெருங்கி உறவாடுற ஒரு செயலை தான் குறிக்கிறதா இருக்கிறது. அது மட்டும் இல்லை 11ஆம் வசனத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் யோசுவாவுடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் இதற்கு நெக்ஸ்ட் சக்சஸர், அதாவது இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு அப்போது அடுத்த சக்சஸர் ஆண்டவர் முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணார், பெயரை குறிப்பிட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யார் பிரியாமல் தான் யோசுவா என்னும் ஒரு வாலிபன் என்ன பண்ண பிரியாமல் இருந்தான் என்று இன்றைய நம்ம வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போடைய மோசையுடைய ஜெபம் ஆண்டவரத்துலேருந்து கேட்கப்படுதா. மோசை ஜெபிச்சிட்டார் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி, ஆண்டவர் நாங்கள் தப்பு தான் செஞ்சிட்டோம், நீங்கள் தானே சொன்னீங்க. ஏன்னா யாக்கோப் என்ன சொன்னார், நான் உன்னை பேர் சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கேன், உன்னை வானத்து நட்சத்திரங்களை பெருக பண்ண உன் கூட இருக்கேன்னு சொன்னீங்களே, எங்கள் முன்னோருக்கெல்லாம் சொன்னீங்களே, எங்களை அழைச்சிருக்கேன் தெரிஞ்சுக்கன்னு சொன்னீங்களே, ஆனால் நீங்கள் மட்டும் இல்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எல்லாமே எங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது தேவன் அந்த ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுக்குறார் நம்ம பார்க்க போகிறோம். 14ஆம் வசனத்திலேருந்து 17ஆம் வசனம் இருக்கு, நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா சொல்லாமா கர்த்தருடைய நாமத்துக்கு. ஏனென்றால் ஆண்டவர் மோசேயின் ஜெபத்தை பதில் கொடுத்து விட்டார். மோசேயின் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் சொல்கிறார், இஸ்ரவேலே நான் அழைச்சிருக்கிறேன் தான், உண்மைதான், தெரிந்திருக்கிறாமே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே 16 ஆண்டவரே உங்கள் சமூகம் முன்னாடி செல்லுன்னா எப்படிப்பா நான் அறிவேன், நீங்கள் என் கூட இருக்கிறதுனால தானேப்பா நாங்கள் பெயர் பெற்றிருக்கிறோம், நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால தானேப்பா இஸ்ரவேல் என்று நாங்கள் உலகத்தில் என்ன பண்ணோம் பெயர் பெற்றிருக்கிறோம். ஆனால் நீங்களே நான் எப்படி அறிவீர்கள், நீங்கள் இல்லாமல் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல. இன்றைக்கு கூட ஆண்டு சொல்ல தேவனுடைய அன்பு இல்லாமல், தேவனுடைய இரக்கம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் வெளிப்படவே முடியாது. ஆண்டோடைய இரக்கம் இல்லாமல், ஆண்டோடைய கிருபை இல்லாமல் நம் உலகத்தில் அறியப்படவே முடியாது. ஆண்டோடைய பிரசன்னம் நம்மள இருந்தால் நாம் உலகத்துக்கு அறியப்படும். தேவன் ஆண்டவர் நம்மளை உயர்த்து வைப்பார். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருக்கும் சொல்கிறார். ஏன்னா ஒரு சில நேரத்தில் பாவத்தின் அந்த சிந்தனைகள் நம்ம பாவத்தில் விழுந்திருக்கும் போது ஒரு சில நேரத்தில் பிசாசு நம்மளை குற்றப்படுத்தி விடுவார். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீ ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது, இதுக்கப்புறம் உன்னால் நெருங்கவே முடியாது என்று. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு அவனுக்கு ஜெபத்தை அவனுக்கு பாவங்கள்லாம் படும் மன்னிக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பாவத்தை உணர்ந்து அழுது ஆண்டவரத்தை மன்றாடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் திரும்ப மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். மீண்டும் அவருடைய கிருபையை நம்ம மேலே பொழிகிற தேவனாக இருக்கிறார். மீண்டும் நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போது மோசேக்கு முதல் பதில் கிடைச்சிச்சு. ஆண்டவரே சரிப்பா, நான் என்ன பண்ணுறேன், உன் கூட வரேன், நான் உன் கூட இருக்கிறேன். அதாவது மோசே உன் கூட இருப்பது இஸ்ரவேல் ஜனங்களை ரெப்ரசன்ட், இஸ்ரவேல் ஜனங்களை கூட இருக்கிறேன், என்னோடய சமூகம் முன்பாக செல்லும் என்று வாக்கு அளித்து விட்டார். ஆனால் மோசே அதே நிலையோடு இல்லை.
இன்னும் ஒரு படி மேலே போகிறேன். ஆமேன். அதாவது எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லுவோம், ஆண்டவர் கணுக்கால் அதாவது போதும், ஆமேன், முழங்கால் அதாவது போதும், ஆண்டவர் உங்கள் பிரசன்னத்தில் எப்படி இருக்கணும், நான் நீந்தி முழுகணுன்ற போல் இந்த மோசேக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, முகமுகமாக பேசுகிறாரு, ஆண்டவரும் கூட இருக்கின்றார். மோசே சொல்கிறார், இன்னும் போதாதப்பா, ஆமேன், உங்கள் பிரசன்னத்தை இன்னும் நான் உணராமல் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க. அதாவது ஒரு சில நபர்கள் நம்மளோட பேசும்போது தெரியும், முன்பாக நல்லா இழைத்து பேசுகிறதுக்கும் ஒரு சில நேரத்தில் பேசுவதற்கும் தெரியும், இல்லையே முன்ன மாதிரி பேசலையே, ஏதோ ஒரு இன்னும் உங்களாண்ட என்ன பண்ண நெருங்க ஜீவிக்கணும், உங்களும் பேசணும் என்று மோசே ஆண்டவரை கேட்க போகிறார். அதை நம்ம படிக்கலாம். மோசே 18ஆம் வசனத்துலேருந்து 20ஆம் வசனம் இருக்க நம்ம வாசிக்கலாம். இந்த மகிமை என்ன பண்ணுறேன் உனக்கு நான் காண்பிக்கிறேன். இவர் கேட்குற, ஆண்டவரை இன்னும் உங்கள்கிட்ட நெருங்கி சேர்க்கணும், என்னோடய மகிமை நான் காமிக்கிறேன். என்னுடைய 20ஆம் வசனம் சொல்கிறேன், நான் எவன் மேல் இறக்கமாக சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் என்ன பண்ண சித்தமாக கிருபையாக இருப்பேன், யார் மேல் இறக்கமாக சித்தமாக இருப்போம் அவன் மேல் இறக்கமாக இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். ஆனாலும் 20ஆம் வசனம் சொல்ல, என் முகத்தை நீ காண மாட்டாய். மோசே நினச்சிட்டார், ஆமேன், ஒருவேளை நம்ம மோசே ஆண்டவரோட என்ன பண்ணான், இலங்கை பரலோகத்துக்கே சென்று அவருடைய தரிசனத்தை காண்டலாம். ஆனாலும் மனிதருடைய நிலைகள் வேறு, தேவனின் நிலைகள் வேறு. ஆமேன். நம்ம மனிதர்கள் ஆண்டவருக்கு நிகராக செல்ல முடியாது. ஆண்டவர் தன்னுடைய நிலையை காண்பிக்கிறார். மகனே, நீ என்னதான் மனித சரீரத்தில் தான் இருக்கிற, என்னாலும் என்னுடைய முகத்தை உன்னால் என்ன பார்க்க முடியாது, ஆனாலும் நீ கேட்ட ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன். ஆமாம், நீ என்னை ஆசைப்பட்டல, என்னிடத்துல அதிகமாக என்னை கிட்ட நெருங்கி சேர விரும்புகிறல, அதற்காக என்ன பண்ணுறேன், உனக்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். தேவன் தன்னை வெளிப்படுத்தும் விதத்தை மோசேக்கு விளக்குகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டதாக ஆண்டவர் சொல்லிட்டார், மகனே மோசே, நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறேன், ஆமேன், ஆனாலும் என்னோடய முகத்தை உன்னால் பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது, அதுக்கு மட்டும் சாரின்னு சொல்லிட்டு அதற்கு மாற்றாக வேறு வழியை சொல்கிறார். நீ கண்மேலே மேலே நில்லு, நான் போகிறேன், என்னை கண்மேலே என்ன பண்ணுறேன், என்னுடைய கரத்தை வச்சு மறைச்சிக்கிறேன், நான் போன பிறகு என்னுடைய பின்புறத்தை நீ பார்ப்பாய் என்று அவருடைய பிரசன்னத்தை நீ உணர்வாய் என்று தேவன் மோசேக்கு பதில் கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னத்துக்கு, அவருடைய வாஞ்சைக்கு தேவன் என்ன பண்ணுகிறார், பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு கூட நம்மளோட ஆண்டோட பிரசன்னத்தை இன்றைக்கி இந்த முழுவதும் மோசேவுடைய லாங்கிங் சொல்லுவாங்க, அதாவது இருந்த ஒரு ஏக்கமே, ஆண்டவர் நீங்கள் வேணும்ப்பா, ஆமேன், நீங்கள் வேணும், எனக்கு இஸ்ரவேலுக்கு கானான் தேசமோ பொருளோ பொண்ணோ புகழ் எதுவும் வேணாப்பா, நீங்கள் மட்டும் வேணாப்பா, ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்க, உங்களோட பிரசன்னம் எனக்கு அதிகமாக வேணுண்டு அந்த பிரசன்னத்தை அதிகமாக விரும்புகிற குணாதிசய முடமுள்ள ஒரு மோசையாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆமேன். நாம் கூட எத்தனை பேர் தனிப்பட்ட ஜெபங்களை செய்யலாம், உலகத்துக்காக தேசத்தில் எழுப்புறதுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் எத்தனை பேர், ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை எனக்கு தாங்கப்பா, உங்கள் பிரசன்னத்தை எங்கே தாங்க, உங்கள் பிரசன்னத்தோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம தினசரி ஜெபத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கோம். ஆண்டவரே உங்கள் அபிஷேகத்தை தாங்கப்பா, உங்களுக்காக எனக்கு நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரேன்னு எத்தனை பேர் நாம் எனக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுக்கு ஆண்டவரோட பிரசன்னத்தை கேட்கிற யாவருக்கும் அவர் பொழுந்தருள தேவனாக இருக்கிறான். அவன் வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுகிறேன். அந்த பிரசன்னத்தை குறித்து அநேக சாட்சிகள் சொல்ல முடியும். உண்மையான ஒரு ஊழியக்காரர் இருந்தாங்க, அவருக்கு இந்த வாலிப வயசில் ஆண்டோட பிரசன்னத்தை அதிகமாக உணரணும், ஆண்டோட அபிஷேகத்தை உணரணும், பல விதமான பல ப்ரேயர் உபாசம் ஜெபித்து கொண்டு இருக்காங்க. நிறைய அவரும் அவரோட நண்பர்களும் ஆவிக்கிற நண்பர்களும் பல விதமான மீட்டிங்ஸ்லாம் போவாங்களாம், இவனுக்கும் அந்த அபிஷேகம் ஆண்டவரும் பிரசன்னத்தை உணரணும்னு பல முறை பல மீட்டிங் போட்டு ஆகியும் அவர் கிடைக்கல. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, மார்னிங் செக்ஷனில் அவர் மாதிரி பசுத்தனை அபிஷேகத்துக்கு கொடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு மேலே பசுத்தான பிரசன்னத்தை இறங்கி அவருக்கு அபிஷேகம் பெற்றுக்கிறார். இவருக்கு ஒரே அழுகையாம், ஆண்டவரே என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் கொடுத்தீங்களப்பா, எனக்கு ஏன்பா கொடுக்க மாட்டேங்க, நானும் அவனும் ஒன்றா தானப்பா எத்தனை மீட்டிங் போனோம், எனக்கு நீ கொடுத்து அவனுட்டு மதியானம் எல்லாம் லஞ்சுக்கு போயிட்டாங்க, லஞ்சு கூட போகலையே, ஆண்டவரே இன்றைக்கி உங்கள் பிரசன்னத்தை நான் அபிஷேகத்தை அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்ப்பா, ஏன்ப்பா எனக்கு கொடுக்கலன்னு அழுது எல்லோரும் பாசம் சொல்கிறாங்களேப்பா, சாப்பிட்டு இல்லை எனக்கு வேணாம், என் ஆண்டோட பிரசன்னம், நான் இன்றைக்கி அவனோட சமூகத்தை என்ன பண்ணோம் நான் காண தான் செய்வேன்ட்டு மாலை வரைக்கும் முடிகிற செக்ஷன் வரைக்கும் அவர் ரொம்ப அழுக, எசுப்பா ஏன்ப்பா எனக்கு தர மாட்டேங்க. ஆமேன். கடைசி அந்த ரேமா ஜெபத்தில் பசுத்தை அவனை தொட்டார். ஆமேன். தொட்டு அபிஷேகத்தால் நிரப்பி பரலோக தரிசனத்தை காமிச்சு அவனோட வல்லமையாக நிறைச்சார். ஆமேன். இன்றைக்கும் அவர் ஒரு தேவனுடைய மகிமை ஊழியக்காரர், ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரராக இருக்கா. ஏன் சொல்கிறேன்னா, நாம் எதை வாஞ்சிக்கிறோம், ஆண்டவர் உங்கள் பிரசன்னம் வேணுமா, உங்கள் கிருபை வேணுமா, அன்றைக்கி நம்ம பொருளாதார தேவையில் எதை வாஞ்சி கொண்டுக்கிறோம். இன்றைக்கி நம்மளுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சி வேணும், ஆண்டவரே நீங்கள் வேணும்ப்பா, உங்கள் பிரச்சனை வேணப்பா, ஒரு நாளும் உங்கள் பிரச்சனை இல்லாமல் என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் அநேக பாடல் எழுதுகிற ஆண்டவர் உங்கள் பிரச்சனை இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒரு நொடி கூட வாழ முடியாது. ஆமேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எழுந்திருந்து ஜெபிக்கலாமா, ஆண்டவரோட அந்த பிரச்சனத்தை கேட்போம், ஆண்டவரே நான் கூட அநேக முறை எதுக்கோ நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன்ப்பா,
ஆனால் உங்கள் உறவுக்காக நான் ஜெபித்த நேரங்கள் மிகவும் குறைவாக இருக்குப்பா. என் வாழ்க்கையில் நான் எதற்கோ நான் காரியத்தை நான் ஏங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உம்மோடு உள்ள உறவுக்கு, உம்மோடு உள்ள கிருபைக்கு நாங்கள் அந்த நேரத்தை நாங்கள் செலவு குறைவாக தாங்கப்பா செய்கிறோம். இன்றைக்கி நாங்கள் தீர்மானம் செய்கிறோம், மோசையை போல் நீங்கள் எங்களோட பேசுங்க, மோசையை போல் எங்களோட அசைவாடுங்க. மோசை கொடுத்த அந்த பிரசன்னத்தை நீங்கள் எனக்கும் கொடுக்க நம்ம வாஞ்சையாக இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் வாஞ்சையாக கேட்குறோமோ இந்த காலை ஆராதனை தேவன் பிரசன்னத்தை ஊற்றுக தேவனுக்கு. ஆமென். என்னால் இதே செய்தியை நம்முடைய தாய் சபையில் கொடுக்கும்போது ஆண்டோட பிரசன்னம் பலமாக இருந்துச்சு. ஆமென். பிபிடி போகிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பிரசன்னம் இறங்கி இந்த செர்மன் கொடுக்குற பிரசனத்திலே ஆண்டவர் மலேசியா சபை முழுவதும் ஆண்டவர் பிரசனத்தை விட்டுருக்கிற. ஆமென். நம்முடைய தாய் சபையில் அந்த பிரசன்னத்தை ஊற்றின தேவன் இன்றைக்கி நம்ம சபையில் ஊற்றுற தேவன் அல்லமுள்ள இருக்கிறார். ஆண்டவருக்கு அந்த பிரசனத்தை நம்ம இருபத்தி நம்முடைய எல்லா சிந்தனைகளும் ஓரம் கட்டிவிட்டு எல்லா சிந்தனைகளும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை மாட்டும் நம்மளோட ஆண்டவரோட சமூகத்தை நம்ம கேட்கமா. இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். Thank you, Holy Spirit. Raja unga prasanam podumaiya eppodum podumaiya pa. Raja unga prasanam podumaiya eppodum enakku podumai. Salam பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் கேட்கலாமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியனு சொல்லமாப்பா. இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே அப்பா. இன்னும் கிட்டி கைகளை உயர்த்தி கேட்போமா? பிரசன்னம் சதரேதரா பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஓரிதேரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போது. கடைசியாக பிரசன்னம் பிரசன்னம் சரவா பாபா ஓரிரே பிரசன்னம் ஓரிரே ஓரே அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்க மத்தியில பலமாய் உங்களுடைய பிரசன்னத்தை நீர் ஊற்ற போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் அசைவாடும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம், இங்கு மோசே ஆண்டவரோடு கூட முகமுகமாய் பேசுகிறான் என்று. மோசே பேசி முடித்த பின்பு அவனுடைய பாளையத்திற்கு அவன் திரும்பி போகிறான். ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவாவோ தேவ சமூகத்துல தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் சகோதர சகோதரிகளே, நம்ம மத்தியில இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற அந்த ஆர்வம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறார். இந்த யாத்ராகமம் புஸ்தகத்தை எழுதினது மோசே. மோசே மக்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்தார். பின்பாக தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்த யோசுவா தலைவனாக எழும்பி தன்னுடைய மக்களுக்காக அவனும் பரிந்துரை ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் மோசே போலவும் யோசுவாவை போலவும் நீங்கள் என்னுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீர்களா என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கும் போது அவருடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இங்கு அப்படிதான் தேவ மகிமையை அந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதுமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினது போல இன்றைக்கு நம்ம மத்தியில நாம் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் போது அவர் இறங்கி வந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட தேவனுடைய பிரசன்னத்தில் பசி தாகம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் இந்த நிமிடத்துல நாம் அப்படியே எழுந்து தேவனுடைய பலிபீடத்திற்கு முன்பாக நாம் கடந்து வருவோமா? நம்மை நாமே அப்படியே தாழ்த்தி முடிந்தவர்கள் நாம் முழங்கால் படியிட்டு நம் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்க போகிறோம். அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தொட போகிறார். அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்ப போகிறார். அவருடைய மகிமையை இதோ அவர் விளங்க செய்ய போகிறார். அவருடைய மகத்துவங்களை நாம் காண போகிறோம். அவருடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நம் தேவ சமூகத்துல நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னம் இறங்கியே எங்கள் மத்தியில வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. Mari
உங்களுடைய பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று உங்க வசனம் சொல்லுகிறதே. இதோ நாங்க ஆர்வத்தோடு அப்பா உங்க சமூகத்துல உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஐயா. எங்க மீது உங்க பிரசன்னத்தை அளவில்லாம ஊற்றுங்க. இந்த இடம் முழுவதுமாய் உங்களுடைய வஸ்திர தொங்கலினால நிரப்புங்க. ஓரி கபா ஷாதலா பகரபா பாபா 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 ஓரி ஆந்தர வாக்கரபல மௌஷிபிர பல வாக்கரபர பர 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 ஓ ஷேரரரர ஆந்தர வாக்கரபா ஓரி ஆந்தர வாக்கரபா ஓ ஷபா பாபா 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 ஓரி ஆந்தர வாக்கரபரி பல மாஷபா கரபா. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக. மோசே உம்மை தரிசித்தது போல இன்றைக்கு நாங்கள் உம்மை ஒவ்வொருவரும் நாங்கள் உம்மை தரிசிக்க வேண்டுமே. உம்முடைய கையை மாத்திரம் அல்ல ஆண்டவரே. மோசேக்கு எப்படி நிற்பின்பாக உம்முடைய சாயலை காண்பித்தீரோ, இன்றைக்கு நாங்க உங்க சாயலை நாங்க தரிசிக்க வேண்டும். இன்றைக்கு உங்க தொடுதல் இல்லாம நாங்க இந்த இடத்தை விட்டு நாங்க கடந்து போக கூடாதுப்பா. இன்றைக்கு ஒரு வெளிப்பாட்டை எங்களுக்கு தாங்க. ஓ ஷாதாரி நாமா காபா பாபா 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 ஓ ஷெரே மாகாபாலா ஷெரே ஓ ஷெரே யாதர மாகரபா ஓ யாதர மாகரபரி தர மாகரபா ஓ ஷீகா பாபா பாபா பாபா. நீங்க இல்லாத ஆண்டவரே எதுவும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உங்க பிரசன்னம் இல்லாத ஆண்டவரே அப்பா ஊழியம் எங்களுக்கு வேண்டாம். உங்க பிரசன்னம் இல்லாத ஜெபம் எங்களுக்கு வேண்டாம். உங்க பிரசன்னம் இல்லாத ஆண்டவரே இயேசுப்பா எந்த இடத்திலும் நாங்க கிரியை செய்யக்கூடாது. நாங்க சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவரே உங்க நாமம் வெளிப்படவும் நாங்க வாஞ்சிக்கிறோம் ஐயா. வெளிப்பாட்டின் ஆவியை ஒவ்வொருவர் மீது ஊற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு புதிய தொடுதல், ஒரு புதிய அசைவு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஓ ஸ்ரீகாரா பாஷேதேனே மாகாபா பாபா ஓ ஸ்ரீயாந்தர வாக்கரபரி ஆந்தர வாக்கரபா ஓ ரிகாரா பாபா பாபா பாஷேரேனே மாகாபா ஓ ரிபாலா தீரன மாக்கரபரி பலபா ஸ்ரீயாந்தர வாக்கரபா ஓ ரியாந்தர வாக்கரபா. உமக்கு நன்றி ரிகாபா ஸ்ரீகாபா பாபா ஓ ஸ்ரீதர தர 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 மாக்கரபா. உமக்கு நன்றி சுவாமி. ஓ ஸ்ரீகரபரி பலபா ஸ்ரீபரி பலபா ஸ்ரீதர மரி மாக்கரபா ஓ ஸ்ரீகாபா பாபா கரபா. உங்க பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் சும்மா இருக்க கூடாதுப்பா. நாங்க எழும்பி அப்பா உங்களுடைய ஊழியத்தை வல்லமையாய் நாங்க செய்யணும்ப்பா. உங்க ஊழியத்தை நாங்க உங்களுடைய ஆவியினால நாங்க செய்யணும். உங்க பிரசன்னம் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் உங்களுடைய ஊழியங்களை வல்லமையாய் செய்ய இந்த நாள்ல எங்களை நீங்க பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்படி மோசே எழும்பி உமக்காக வல்லமையான ஊழியம் செய்தானோ, எப்படி யோசுவா எழும்பி உமக்காக வல்லமையான அப்பா ஊழியத்தை செய்தானோ, அதே போல இன்றைக்கு அப்பா உம்முடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள், உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் எழும்பி உமக்காக வல்லமையான ஊழியங்களை நாங்கள் செய்ய அப்பா நீங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தினால எங்க ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்பினதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரசன்னத்தை வாஞ்சிப்போம்.
உங்க பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்பா நீங்க எல்லாமே என்ன வாழ முடியாதப்பா. உங்க பிரசன்னம் எல்லாமே எங்க வாழிக்க வேணாப்பா. அடுத்த பிரசன்னம் எல்லாமே என்னால வாழ முடியாதப்பா. அடுத்த உங்க அபிஷேகம் எல்லாம் என்னால வாழ முடியாதப்பா. அடுத்த உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை எனக்கு எதற்கு அப்பா. அடுத்த உங்களோடு நெருங்காம எனக்கு வாழ்க்கை எதற்கு அப்பா. உங்களோட பேசாம அந்த நாட்கள் எங்களுக்கு எதற்கப்பா. ஆண்டவர் கேட்போமா அப்பா, உங்களோட வாழாத எங்களுக்கு வாழ்க்கை வேணாப்பா. ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதப்பா. நீங்க இல்லாம எனக்கு ஒரு நொடி கூட வேணாப்பா. ஆவியானவரே நீங்க இல்லாம எனக்கு ஒரு நொடி கூட வேணாப்பா. ப்ளீஸ்பா என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. ப்ளீஸ் கேட்கலாமாப்பா. எங்களை விட்டு தூரமா போயிடாதீங்கப்பா. ஆவியானவரே நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதப்பா. ஆண்டவரே எங்களை விட்டு தூரம் போயிடாதீங்கப்பா. ப்ளீஸ் ஆண்டவர் கேட்கலாமா. மோசே கர்த்தரோட பிரசன்னம் அப்பா நம்ம வாயில திறந்து கேட்கலாம். ஆவியானவரே எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா. ப்ளீஸ்பா ஆண்டவரே அப்பா நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா. நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா. ஆவியானவரே அப்பா இன்று நாங்கள் ஒரு தீர்மானம் செய்கிறோம்ப்பா. நீர் இல்லாத ஊழியம் கூட எங்களுக்கு வேணாம்ப்பா. நீங்க இல்லாத என்னப்பா நாங்கள் சாதிக்க போகிறோம்ப்பா. நீங்க இல்லாத எங்களுக்கு பணம் வேணாம்ப்பா. நீங்க இல்லாத எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணாம்ப்பா. நம்ம இருக்கிறங்களை மேல உயர்த்தி சொல்ல போறோம்ப்பா. இரு கரத்தை உயர்த்ததுனா என்ன சரண்டர் பண்றப்பா. முடிந்தவர்கள் நம்ம முகம் குப்புறம் கூட சமத்துல ஆண்டவர நீர் மாத்திரம் போதப்பா. உங்க பிரசன்னம் மாத்திரம் போதப்பா. வாழ்க்கையில நீங்க இல்லாம எனக்கு வேணாம் சொல்ல போறோம். அவனுடைய மெல்லிய பிரசன்னம் வருகிறது. ஆண்டவர பிரசன்னத்தை காத்திருக்கிற நம்ம காட்ட சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருக்கும் வாக்கு கொடுக்கிறார். மகனே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்கிறார். மகளே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். என் கண்களை உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களை உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று நம்ம தேவன் ஒவ்வொரு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். மகனே, என்னுடைய கரத்தினால் உன்னை மூடுவேன்.
இந்த மகிமையை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருக்கும் தேவன் வாக்கு கொடுக்கிறார். மகளே, என்னுடைய மகிமையை நான் உனக்கு காண்பிப்பேன். மழையை மகிமையை உனக்கு காண்பிப்பேன். என்னுடைய கரத்தின் என்னுடைய வல்லவன கரத்தினால் உன்னை நான் மூடுவேன் என்று கர்த்தர் இன்னைக்கு நான் ஒவ்வொருக்கும் வாக்கு கொடுக்க சதரோபரே சதராபரே தனமா சதரோரே வாக்கரவனா வாக்கரவா சதரோதன வாக்கரவனா. உங்க பிரசன்னத்துக்கு நன்றி அப்பா. நாங்கள் தகுதியில்லாத பாவிகள் தகப்பனப்பா, ஆனாலும் உடைய இரக்கமானவரே, உடைய கிருபை எங்கள் மேல இருந்ததுக்கு நன்றி சொல்வதை தவிர எங்க வாழ்க்கையில வேறொன்றும் இல்லை தகப்பனப்பா. எங்க வாழ்க்கையில உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இன்றைக்கு இருங்க அதே பிரசன்னம் அப்பா. எங்களுக்கு இன்றைக்கு உங்க மேல இருக்க அந்த வாஞ்சை அப்பா எங்களுக்கு இறுதி மூச்சு வரைக்கும் இருக்கட்டப்பா. ப்ளீஸ்பா, உங்க மேல உள்ள வாஞ்சை ப்ளீஸ்பா குறைய வேண்டாம் தகப்பனப்பா. உம்மோடு இருக்கிற அந்த நெருக்கமானப்பா எங்களுக்கு கடைசி மூச்சு வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில இருப்பதாக தகப்பனப்பா. நாங்கள் உம்மோடு இருந்து தகப்பனே, உமக்காக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க தகப்பனப்பா. இந்த பிரசன்னத்தை எங்களோடு கொடுத்த கிருபைக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில இறங்கி வந்தீங்க, நமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, இந்த ஜிஏ சபையில இறங்கி வந்தீங்க, நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுக்கு ஆனந்த நன்றி சொல்கிறப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. பிரசன்னத்துக்கு கிருபை செஞ்சீங்களே நன்றி அப்பா. மகிமை எங்களோடு கூட இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. வேற எங்களை வழி நடத்தி பலப்படுத்துங்க, பெரிய காலம் செய்யுங்க. ஏசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டோட இதே பிரசன்னத்தோட நாம் போவோம். தேவன் எப்படி மோசையிடம் பேசின தேவன், மகிமையை காண்பித்த தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு மகிமை காண்பின வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரோட பிரசன்னத்தில் நிலைத்திருப்போம். அந்த பிரசன்னத்தோடு கூட போவோம். தேவன் நம்ம ஜெயமான காரியத்தை செய்வாராங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.